புத்தகத்திலே 46ஆம் சங்கீதத்தின் முதலாவது வசனத்தை நம்முடைய இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனமாய் நாம் எடுத்திருக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். நாம் எல்லோரும் கவனித்து பார்ப்போம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்தில் அனுகூலமுமான துணையும் ஆனவர். ஆங்கிலத்திலே God is our refuge and strength, a very present help in trouble. Shall we say amen? நம்ம எல்லோரும் நம்முடைய கையில் பைபிள், பேன், ஸ்கேல், நோட் புக் இப்படி எடுத்துக்கொள்வோம். நாம் யாவரும் கூட ஒரு ஜெபத்தையும் ஏறெடுப்போம். என்ன ஜெபம் என்றால், பேசும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் திட்டமாய் தெளிவாக நம்மோடு கூட அவருடைய வார்த்தையில் பேசுவாராக. நாம் யாவரும் விசுவாசிப்போம். கர்த்தர் திட்டமாய் பேசுவார். ஆமென். ஆண்டவருக்கே மகிமை. ஆல்ரைட். நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட இன்றைக்கு இந்த 2வது முறை ஆண்டவரே சங்கீதம் 46:1 வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் தேவ செய்தியை கேட்கும்போது கர்த்தர் எங்களிடத்தில் பேசும் என்று ஜெபிக்கிறோம். உம் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் பெரியவர். வெகு சீக்கிரமாக என்னோடு கூட இந்த வார்த்தையிலே கேளுங்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆனது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையும் ஆனவர் என்றதான ஒரு வார்த்தையை நம்முடைய தலைப்பாக அந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் எடுத்திருக்கிறேன். I picked up the topic as God our refuge, strength and help. அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு துணை ஆனவர். இந்த வலது கையை உயர்த்தி இந்த பண்டிகை நாளிலே 2025 ஆண்டில் இருக்கிற நாம் இப்படியாக நம்முடைய நாவலை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் தான் என்னுடைய அடைக்கலம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் தான் என்னுடைய அடைக்கலம், ஆண்டவர் தான் என்னுடைய பலன், ஆண்டவர் தான் என்னுடைய துணை ஆனவர். ஆமென். இந்த 3 வார்த்தையை மறுபடியும் நாம் ஒரு தியானம் செய்து கர்த்தரை நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். நேற்று தினத்திலே ஒரு கோணத்திலே இந்த வசனத்தை நாம் காண கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காலை வேளையிலே மற்றொரு கோணத்திலே ஆண்டவர் இந்த வேத பகுதியை தியானிக்க நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அவரே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கிற நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இதை எப்படி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சிந்தித்த போது, முதலாவது ஆண்டவர் என்னுடைய எண்ணத்துக்கு கொண்டு வந்த 2 காரியங்கள். ஒன்று, கோராவின் புத்திரர்கள் தான் இந்த சங்கீதத்தை எழுதினார்கள். 46ஆம் சங்கீதத்தை எழுதினது கோராவின் புத்திரர்கள். அவர்கள் அனுபவம் பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை யார் எதிர்த்து நிற்க முடியும்? யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. யாராவது ஆண்டவருக்கு எதிர்ப்பாக நிற்கிறீங்களா? அல்லேலூயா. மனைவி ஆனவள் புருஷனுக்கு எதிர்ப்பாய் நிற்பாள், புருஷன் மனைவிக்கு எதிர்ப்பாய் நிற்பான். அது சகஜம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் எதிர்ப்பாய் இருப்பார்கள். பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வேலை இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையில் இருப்பார்கள். நண்பர்கள் திடீர்னு பகையாக இருந்திருப்பார்கள். அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அது உலகத்திலே. ஆனால் ஆண்டவர் உனக்கு பகையாய் அல்ல, உனக்கு அவர் அடைக்கலமாய் வருகிறார். அல்லேலூயா. நீ தான் அவரை விட்டு தூரமாக ஓடிட்டே இருந்த, அவர் தான் உன்னை தேடி வந்த தெய்வம் என்று நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அவர் நமக்கு சொல்லுகிறார், அவரே நமக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லுகிறார். நம்ம ஆமென் சொல்லுவோம். இதை எப்படி புரிந்து கொள்கிறது? கோராவின் புத்திரர்கள் அவர்கள் அறிந்தார்கள், அவர்களுடைய தகப்பன் கோரா ஆண்டவருக்கும் மோசேக்கும் விரோதமாய் நின்ற போது ஆண்டவர் பூமியை பிளந்து அவர் அந்த பூமியிலே கோராவையும் அவரோடு கூட மோசேயையும் ஆண்டவரையும் எதிர்த்து நின்றவர்களே அப்படியே பூமி முழுங்கி கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
அப்பத்தான் கோராவின் புத்திரர்கள் அறிந்து கொண்டார்கள், நாம் யாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு பகையாய் இருந்து ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை எதிர்ப்பவன் ஜெயிக்க முடியுமா? யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால கோராவின் புத்திரர்கள் என்ன தெரிந்து கொண்டார்கள், நமக்கு அடைக்கலம் யாருக்கிட்ட? ஆண்டவரிடத்தில். அல்லேலூயா. யார்கிட்ட நமக்கு அடைக்கலம்? ஆண்டவரிடத்தில். இப்போ ரெண்டாவது ஒரு வகையிலே உங்களுக்கு நான் பேசும்படி விரும்புகிறேன். நம்ம என்ன பார்க்கணுன்னா, பழைய ஏற்பாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்திருந்தார். இது என்ன அடைக்கலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடைக்கல பட்டணங்கள் என்று சில பட்டணங்களை அடைக்கல பட்டணம் என்று நியமிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். அப்போ இந்த பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாய் நியமிக்கப்பட்டது. எதுக்கு அடைக்கல பட்டணம்? ஒரு 6 இடத்திலே அடைக்கல பட்டணங்களே ஆண்டவர் நியமித்திருந்தார். எதற்காக இந்த பட்டணங்களை நியமித்திருந்தார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பைபிளில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பட்டணத்தை நியமித்ததற்கு ஒரே காரணம், சில சமயத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்துடும். ஏதோ தெரியாது அல்லது அறியாத ஒரு சூழ்நிலையில் யாரையும் ஒருவர் சேதப்படுத்தி இருந்திருக்க முடியும். அல்லேலூயா. திடீரென்று ஒரு மரணம் நடந்திருக்கலாம். அது திட்டமிட்ட மரணம் அல்ல, தகர்க்க முடியாத ஒரு மரணமாக இருந்திருக்கலாம். எதிர்பாராத விதத்தில் ஒருவன் யாரையோ கொன்று இருந்திருக்கலாம். இப்படி யாரையோ கொன்று இருந்தாக்கா, எதிர்பாராது கொன்று விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவன் ஒருத்தரை கொன்றா என்ன நடக்கும்? உடனே எல்லாரும் கொந்தளிப்பார்கள், உடனே எல்லாரும் கோபப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால் இப்படி எதிர்பாராது கொலை செய்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லியிருந்தார். என்ன என்றால், உன் பக்கத்தில் இருக்கிற அடைக்கல பட்டணத்துக்கு நீ என்ன செஞ்சிருன்னு ஓடி போயிடலாம். யாரெல்லாம் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளார போயிட்டாங்களோ அவர்கள் காக்கப்படுவார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடைக்கல பட்டணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பட்டணத்துக்குள்ளார போயிட்டா யாரும் அவர்களை கை வைக்கக்கூடாது, யாரும் அவர்களே ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளார எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம்? நியாயம் விசாரிப்புக்கு அவர்கள் கொண்டு வரப்படுகிற நாள் வரையிலும் அவர்கள் அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் தவறு என்று கண்டுபிடித்தால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆமேன். அப்போது 6 இடத்திலே ஆண்டவர் இப்படி ஒரு பட்டணத்தை உருவாக்கியிருந்தார். அல்லேலூயா. யோர்தான் நதியின் பகுதியில் அங்கே நீங்கள் என்னோடு கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 6 பட்டணங்களே நான் உங்களுக்கு விவரிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் யோர்தான் நதியின் அருகேலே மேற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும், ஆன் த வெஸ்ட் ஆஃப் ஜார்டன் அண்ட் ஆன் த ஈஸ்ட் ஆஃப் ஜார்டன், இந்த 2 பகுதியிலே, ஆன் த வெஸ்ட் ஆஃப் ஜார்டன் பகுதியிலே ஒரு சில பட்டணங்களையும், ஆன் தி வெஸ்ட் மேற்கு பகுதியிலும் ஒரு சில பட்டணங்களே ஆண்டவர் அடைக்கல பட்டணங்களாக நியமித்திருந்தார். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமா இதை நாம் யோசுவா புஸ்தகத்திலே வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை 20ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை கேட்கிறேன். அதில் 7, 8ஆம் வசனத்தில் இந்த பட்டணங்கள் பெயர்கள் நமக்கு வருஷப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இந்த பட்டணங்களின் பெயர்கள் என்ன? அடைக்கல பட்டணங்கள். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாமா? வாசியுங்கள். அப்படியே இஸ்ராயேல் புத்திரர்கள் நப்தலின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும், எப்ராயிமின் மலை தேசத்திலுள்ள சீகேமையும், யூதாவின் மலை தேசத்திலுள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிக்கோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்திலுள்ள பேசேரையும், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கிலேயாத்திலுள்ள ரமோத்தையும், மனோசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலானையும் குறி வைத்தார்கள். நம்ம எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஒரு 6 இடத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார்.
மேற்கு பகுதி வெஸ்ட் ஆஃப் ஜார்டன் ரிவர். அங்கே காடேஷ், ஷெக்கேம், எப்ரோன் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. In Joshua chapter 20 and verse 7, it tells us about the 3 places that God had allocated as city of refuge. Hallelujah. ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், கிழக்கு பகுதியிலே 8வது வசனம் துவங்கி சொல்லுகிறது பெசேர், ராமோத் அண்ட் கோலான் என்று சொல்லி இந்த 3 இடங்களிலே ஆண்டவர் ஒரு இடத்தை நியமித்திருந்தார். அந்த இடங்களுக்கு பேர் என்னன்னா அடைக்கல பட்டணம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்ளுனாக்கா, நீங்கள் என்னாகமம் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் வசனம் 9 துவங்கி 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். இன்னொரு பகுதியிலையும் நீங்கள் போய் பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகத்தில் Numbers chapter 35 verses 9 to 15 and in Deuteronomy chapter 19 verses 1 to 10. உபாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 to 10 வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் இந்த அடைக்கல பட்டணங்களை குறித்து அங்கே விவரித்து பேசியிருக்கிறார். நம்ம ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். என்னாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் நம்பர்ஸ். என்னாகமம் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறது 2 வசனம். வசனம் 11, 12 வாசிக்க போகிறோம். கவனியுங்கள். நம்பர்ஸ் சாப்டர் 35 verses 11 and 12 வாசிக்க கேட்போம். கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போக இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிவைக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழிவாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாக இருக்க கடவுது. நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு இந்த காலை வேளையில ஏன் இதை குறித்து நான் பேசுகிறேன்னா, அடைக்கல பட்டணம் என்றால் என்ன என்று இஸ்ரவேலர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பாதுகாப்பான இடம், அங்கே உனக்கு ஆபத்து இல்லை, உயிருக்கு ஆபத்து இல்லை. அல்லேலூயா. நீ எந்த பாவம் செய்திருந்தாலும் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பு நீ ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்திலே நீ அடைக்கலம் பெறலாம். ஆமென். அந்த அடைக்கலமான இடத்திற்குள்ளார, எல்லைக்குள்ளார நீ போயிட்டனா, அல்லேலூயா, எல்லாருடைய கோபத்தில் இருந்து நீ தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி நியமித்திருந்தார். இப்போ நம்ம சங்கீத புஸ்தகத்திலே 46ஆம் சங்கீதத்தின் 1வது வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நானே உன் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள், தேவ மகிமை அற்றவர்கள். அல்லேலூயா. கோபத்துக்கு ஆளானவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், மோசம் செய்தவர்கள். எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளான நம்ம எங்க ஓடலான்னா, இயேசு இடத்துல ஓடிடலாம். அவர்கிட்ட அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. அவரிடத்திலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. அவரிடத்திலே நம்மை அரவணைக்கிற ஒரு கிருபை உண்டு. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? உனக்கு புரிகிற வண்ணத்திலே பேசுகிறார். உனக்கு புரியுதா? ஒரு காலத்திலே நீ தப்பிக்கொள்வதற்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை வைத்திருந்தேன். இனிமே அப்படிலாம் வேண்டாப்பா, இனிமே நானே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். இனி நானே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீ எங்கேயும் ஓட வேண்டாம். அல்லேலூயா. நீ எங்கேயும் போய் மறைந்து கொள்ள வேண்டாம். நீ மறைவிடமாய் தேட வேண்டிய ஒரே இடமானது எதுவென்றால் ஆண்டவருடைய சமூகம். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்றைக்கும் எனக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, அன்றைக்கு அடைக்கல பட்டணம் என்று உண்மையான சில இடங்கள் இருந்தது. அதுக்கு ஓடிட்டாக்கா பாதுகாப்பு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன்னா, ஆண்டவர் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறார், நீ எங்கேயும் போய் ஓடி அலைந்து கொண்டு இருக்காதப்பா, நானே உனக்கு அடைக்கலம் என்று சொல்கிற. பாஸ்டர், எனக்கு நல்லாவே புரியுது. அல்லேலூயா.
வந்துருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. இந்த ஆண்டு ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துருங்க. ஆண்டவரை விட்டு விலகி ஓடவே வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்தார்? அடிக்கடி வேலைக்கு போகும்போது ஒரு மலைப்பகுதிக்கு போவார். அந்த வேலைக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு கேபின் ஒன்று இருந்தது. அந்த கேபின் அங்கு அந்த அந்த மலைப்பகுதிகளுக்கு வருகிறவர்களுக்கு தங்கும் ஒரு இடமாக இருந்தது. அப்போ இந்த தகப்பன் என்ன செய்தார்னா, இந்த தகப்பன் ஆனவர் ஒரு நாளைக்கு நான் என் குடும்பத்தை கொண்டு வருவேன், இந்த அழகான மலைப்பகுதிக்கு கொண்டு வருவேன், நாங்கள் ஓய்வு எடுக்கத்தக்க வருவோம், இந்த கேபினில் நாங்கள் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு அடிக்கடி எண்ணம் கொள்வார். ஒரு நாள் வந்தது, அந்த அப்பா சொன்னார், நான் உங்களை எல்லாரையும் நான் வேலை செய்யும் இந்த மலைப்பகுதிக்கு கொண்டு போகிறேன். அங்கே மேலே ஒரு கேபின் ஒன்று இருக்குது. அந்த கேபின் தங்குவதற்கு எல்லா வசதியும் உடைய ஒரு அருமையான கேபின். அல்லேலூயா. அந்த கேபினில் நம்ம எல்லாரும் வசிக்க போகிறோம். குடும்பம் எல்லாரும் ஆயத்தப்பட்டு அவர்கள் அங்கே போனார்கள். ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. ஏன்னா இயற்கையான ஒரு இடம், அழகான ஒரு இடம், அப்பா வேலை செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் இது, பாதுகாப்பான இடம். நல்லா விளையாண்டார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, அன்று மாலை வந்தது. பயங்கரமான மழை பிடித்து கொண்டது, புயல் அடித்தது, ஆலமரங்கள் கூட அசைந்தது, விழக்கூடிய ஒரு கட்டமானது. அப்பா என்ன தெரியுமா செய்தார்? பிள்ளைகளையும் மனைவியையும் எல்லாரையும் சீக்கிரமாய் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் எங்கே போங்க? அந்த கேபின்குள்ளார போங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோமா அல்லேலூயா? எங்கே போங்க? அந்த கேபின் உள்ளுக்கு போங்க. உடனே எல்லாரும் கேபின் உள்ளுக்கு போனாங்க. அந்த கேபினில் ஒரு ஜன்னல் உண்டு. அந்த ஜன்னலில் இருந்து பார்க்குறாங்க, ஆலமரங்கள் கூட எல்லாம் விழுந்து கிடக்கிறதை பார்க்குறாங்க. ஆனால் அப்பா பிள்ளைகளும் மனைவி மேலேயும் தோளில் கை போட்டு கொண்டு சொல்கிறார், இந்த கேபின் இன்றைக்குள்ள கேபின் அல்ல, இந்த கேபின் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேபின், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேபின், நல்ல அஸ்திபாரம் உண்டான ஒரு கேபின். அல்லேலூயா. அதனால் அப்பா சொல்கிறார், ரொம்ப அடைக்கலமான இடம், கவலையப்பட வேண்டாம். அப்போ தான் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டானது. இதுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? நமக்கு பாதுகாப்பு உண்டு. வெளியில் பார்க்குறாங்க ஒரே மழை, ஆனால் இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அந்த கேபின்குள்ளார பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய விளக்கத்தில் வாழ்க்கையில் புயல் காற்று அடிக்கும். அல்லேலூயா. பயங்கர புயல் காற்றெல்லாம் அடிக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு சொல்கிறேன், நான் உன் அடைக்கலமாக இருக்க போகிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்? பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றாடம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். காலையில் எந்திரிச்சா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அந்த நாளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன நீங்கள் நடத்த போகிறீங்க? அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் காரில் உட்காந்தா கூட நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் அடைக்கலத்துக்கு ஓடி வந்துருனேன். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு பாதுகாப்பான ஒருவர். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்தில் என்னோடு கூட எடுத்துக்கொள்ள அழைக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் மீண்டுமாய் எடுத்து நாம் கவனித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 18ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். Psalms 18 and verse 10 வாசிங்க கேட்போம். Verse 2. The Lord is my rock, my fortress and my deliverer. My God is my rock, in whom I take refuge. வேத வசனம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் யாரு? என்னுடைய அடைக்கலம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. He is my refuge. Hallelujah. He is my fortress. He is my rock. He is my deliverer. Hallelujah. அங்க 3 வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாசிங்க பார்க்கலாம். திரும்பி வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கண்மலை. வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தர் என் கண்மலை,
கர்த்தர் என் கோட்டை, என் அடைக்கலம். ஆமென், அல்லேலூயா. நீ யாருக்கும் பயப்பட வேண்டும், நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஒருவருக்கு தான் பயப்படணும், அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. நீ பயப்படணும். ஆமென், நீ பயப்படு. நீ இன்னைக்கு இந்த ஆராதனையில் வருகை கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை உன் இருதயத்திலே ஆறுதல் அடையலாம். நீ இயேசுகிட்ட ஓடி வந்தால் உனக்கு அடைக்கலாம். ஆமென். சில பேர் நீங்கள் சொல்லலாம், இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார, நான் எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா? யாருக்கும் தெரியாது. வெளியில் பார்க்குறதுக்கு நான் நல்ல பையனை போல இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் பாவி, நான் பெரும் பாவி, பெரும் பாவம் செய்தவன். இவ்வளோ பாவம் செய்து என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று நீ எண்ணும்போது ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்வார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளார ஓடி வந்துடுவோம். ஆமேன் சொல்லுங்க. அந்த பட்டணத்துக்குள்ளார ஓடி வந்துடுங்க. ஆமேன், அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு என்னமா இருக்கிறார்? அவர் நமக்கு பலமாய் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அவர்தான் நமக்கு பலன். எல்லாரும் கையை இப்படி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு பலன். சில பேர் இங்கே வந்திருக்கலாம், கையை கூட தூக்க எனக்கு பலன் இல்லை பாஸ்டர். நான் லேசாக தூக்குனாலும் அடுத்த கையை கொடுத்து தூக்கினா தான் என் கரத்தை தூக்க முடியுது. ஏன்னா காயப்பட்ட கரம் பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை அல்லது சோர்ந்து போயிட்டோம் பாஸ்டர், ரொம்ப வியாதிப்பட்டு போயிட்டோம் பாஸ்டர், என் சரீர பலனை இழந்து போயிட்டோம் பாஸ்டர், பாருங்க என் கையை தூக்க முடியல. சில பேர் உடனே கையை பலமாய் தூக்கி பலத்தை காட்டலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு இந்த ஆண்டு சொல்லுகிறார், நானே உன்னுடைய பலன் என்று சொல்லுகிறார். வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் யார்? நான் உன் பலன். அல்லேலூயா. நான் யார்? நான் உன்னுடைய பலன். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பலன் எல்லாம் அற்று போயிருச்சு. அல்லேலூயா. நான் சோர்ந்து போனவள், தோத்து போவது போல இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நானே உன் பலனாய் இருக்க போகிறேன். நாம் நேற்று பார்த்தோம் எப்படி ஆண்டவர் பவுல் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த ஒரு முறை இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும் சொன்னார். ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட போய் பவுல் திரும்பியும் கேட்குறார், ஆண்டவரே இந்த முல்லை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, வலிக்குது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். மூன்றாவது முறை மறுபடியும் பவுல் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த முல்லை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் சொல்கிறார், இப்போது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. சில பேர்லாம் நீங்கள் பலனற்று இருக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, தினகரன் ஐயா பிரசங்கிக்கும் போது அவர் இப்படி ஆகி பலவீனப்பட்ட காலத்தில் நடக்கக்கூட முடியாத ஒரு பவர் மினிஸ்ட்ரி கூட்டத்தில் நான் போய் உட்காந்துருக்கிறேன். அந்த கூட்டத்தில் ஐயாவுடைய கையை பிடித்து கொண்டு 2 பேர் பலிப்பிடத்தில் கூட ஏறுவதற்கு அவரால் முடியாத வண்ணத்தில் அவர் பிடித்து கொண்டு ஏறி மேலே வந்து நிற்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பைபிளை திறக்கக்கூட ஒருத்தர் பக்கத்திலேருந்து பைபிளை திறந்து கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த பவர் மினிஸ்ட்ரி நேரத்தில் 1 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. நான் பிரமித்து போய் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கிறேன். என்ன பார்த்துட்ருக்கிறேனாக்கா, இப்படி பலவீனமாய் கையை பிடித்து கொண்டு வந்து பலிப்பிடத்தில் நிறுத்தின இவராக பேசுகிறார். அல்லேலூயா. அவருடைய குரலிலே ஒரு கண்ணீர் என்ற ஒரு குரல். அல்லேலூயா. அவர் பேசும்போது ஒரு வல்லமை புரண்டு வருகிறது. எத்தனையோ ஊழியக்காரவங்க, நான் டைப்பிங் பகுதிக்கு போய் அங்கே நம்மில் இருந்த சகோதரன் இன்றைக்கு பாஸ்டராய் பணியாற்றுகிற பாஸ்டர் டேவிட் வீரமணி அவர்களே நான் பார்க்க போயிருந்தேன். நல்ல ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பலவீனப்பட்டு போனார்கள். அவர்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய மனைவி என்று சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒரு கிருபை தான் பாஸ்டர், ரொம்ப பலவீனமாய் இருக்கிற இவர் பலிபீடத்தில் போய் நின்றுட்டாருன்னா ஒரு பலன் அவருக்கு வந்துடுது. அருமையாய் பேசுகிறார். இப்படி நிறைய ஊழியக்காரர்கள் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு பாஸ்டர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணுறார், நீங்கள் பாஸ்டர் இங்கே அங்கேன்னு ஓடிட்டுருக்கிறீங்களே எப்படி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் அவர்கள்ட்ட சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு கிருபைங்க,
அப்படின்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு கிருபை. அல்லேலூயா. நம்ம சரீரம் பலவீனப்பட்டு போகும்போது யார் பலன் நம்ம மேலே வருகிறது? கர்த்தருடைய பலன். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் நீங்கள் எப்படி தெரியுமா ஓடிட்டு இருக்கிறீங்க? உங்கள் பலத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பலன் இருக்குது, அதனால ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கெல்லாம் எதுக்குப்பா தேவ பலன், நமக்கு தான் பலன் ஏற்கனவே இருக்குது. இந்த ஒரு சின்ன அறிவு இல்லாமல் நம்முடைய சொந்த சுய பலனை நம்பிட்டு இருக்கிறோம். என்ன அறிவு இல்லை தெரியுமா? உனக்கு இருக்கிற பலன் கர்த்தர் கொடுத்த பலன். உன்னை உருவாக்கின கர்த்தர். உன் உருவம் என்னதென்று அறிந்திருக்கிறது கர்த்தர். ஆமேன். அருமையான தேவ பிள்ளையை உன் பலனை நம்பி நீ ஓடிட்டு இருக்கிற ஒரு காலம் வரும் பாரு. எப்படி வரும் தெரியுமா? நீ கர்த்தரை நம்புகிற ஒரு பலன் உனக்கு தேவையாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தையும் பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்கள். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 11 the last verse and chapter 12 the whole chapter. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே ஆண்டவர் வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டி கர்த்தரை நினை அப்படின்னு சொல்கிற. வாலிபனே, உன் பலனை நம்பி நீ ஓடாத. வாலிபனே, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு வருகிற தேவ வார்த்தை, உன் பலனை நம்பி ஓடாதே. ஆமேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அல்லேலூயா. வாலிப நாட்களில் சிருஷ்டி கர்த்தரை நினை. ஆண்டவர் சொல்கிறார், முதிர் காலம் வரும், வயதான காலம் வரும். ஆமேன். அதை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா, வெட்டுக்கிளி வயதான என்ன எப்படின்னா, வயதான வெட்டுக்கிளியை நீங்கள் போய் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அதாவது வாலிபமாய் இருக்கிற வெட்டுக்கிளி நல்ல பச்சையாக இருக்கும். அது குதித்தால் நல்ல உயரங்களிலே குதிக்கும். ஆனால் வயதான வெட்டுக்கிளி எப்படி இருக்கும்? மஞ்சள் நிறம் ஆகிடும். அப்புறம் இந்த வெட்டுக்கிளி பாஞ்சா கூட கொஞ்சம் தான் பாய முடியும், அதால் சரியாக பாய முடியாது. அல்லேலூயா. முதிர் வயதில் உள்ளவர்களை பாருங்க. அல்லேலூயா. முதுவாக நடப்பாங்க, படியில் முதுவாக நடப்பாங்க. வாலிப பிள்ளைகள் துள்ளி குதிப்பார்கள். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் படியில் சடீர்னு நடப்பார்கள். ஏன்? உனக்கு வாலிப பலன் இருக்கு. ஆமென். ஆண்டவர் அதனால சொல்கிற, வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டி கர்த்தரே நினை அப்படின்னு சொல்கிற. வயதான காலத்தில் சில பேர் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தாங்க ஆண்டவர், நாங்களாம் வாலிபர்கள், இப்போ எங்களுக்கு வாழ ஒரு காலம், அனுபவிக்கிற ஒரு காலம், அனுபவி ராஜா அனுபவி என்று அனுபவிக்கிற ஒரு காலம். கர்த்தருடைய பிள்ளையை வாலிப நாட்கள் கொஞ்ச காலம். அல்லேலூயா. அப்புறம் முதிர் காலம் வரும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம யாருடைய பலனை நாடுன்னா, கர்த்தருடைய பலனை நாடுன்னு. உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்திற்கு அரணான நாம் பார்க்கிறோம் இல்லையா, கோட்டை அப்படின்னு சொல்லி நம் பாதுகாப்பான கோட்டையை குறித்து பார்த்தோம். இப்போ பலமான கோட்டைகளை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. பலமான கோட்டைகள். அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமாக என்னோடு கூட நீங்கள் கவனிங்க. பைபிளில் சில கோட்டைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஸ்ட்ராங் சிட்டிஸ் அப்படின்னு பேர் வாங்கின பட்டணங்கள். அல்லேலூயா. ஸ்ட்ராங் சிட்டி. எது இப்படி பேர் வாங்கின பட்டணங்கள்? யோசுவா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா, கம் வித் மீ டு ஜோஷுவா சாப்டர் 6 verse 1 and 2. வசனம் 1-2 கவனியுங்க. அந்த எரிகோ கோட்டையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா மோசே இன்னும் எரிகோக்குள்ளார போல, மோசே மரித்து போயிட்டார். இப்போ யார் எரிகோவை தகுக்க போகிறா? யோசுவா. ஆமேன். ஆண்டவர் இந்த எரிகோ குறித்து சொல்லுகிறார், கேளுங்கள். எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு பெரிய கோட்டை. இட் இஸ் a ஸ்ட்ராங் சிட்டி. எரிகோ. ஏன் எரிகோ ஒரு ஸ்ட்ராங் சிட்டி? அதை சுற்றி மதில் இருக்கிறது. எந்த ஒரு பட்டணமும் சுற்றி மதில் இருந்த பாதுகாக்கப்பட்ட அரணான கோட்டை. ஆமேன். அதனால இந்த எரிகோவை எப்படி நம்ம தாண்டுவோம்? எரிகோவை எப்படி பிடிப்போம்
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோட்டையை உன் கையில் கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பிடிச்சாங்க? 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அது சுற்றி வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 21வது வசனத்தை பாருங்க. அந்த கோட்டை விழுந்தது. அந்த கோட்டைக்குள்ளார வசித்த ஒரு பெண்மணி இருந்தா, அவளுடைய பேர் ரஹாப் என்று சொல்லப்படுகிறது. 25வது வசனத்தை கவனிங்க. அவளை அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கொடுத்தார்கள். அவளுக்கு ரட்சிப்பு உண்டானது. ஆமேன். ஏன்? அவள் மாண்டு போகலை. ஆமேன். பிரியமானவர்களை, கர்த்தர் பெரியவர். அப்போ எரிகோ ஒரு கோட்டை. இப்படி பலவிதமான கோட்டைகள் உண்டு. நான் உங்களுக்கு சீக்கிரமாய் காட்டுகிறேன். யோசுவா புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்துக்கு போய் வசனம் 36, 37வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மலை பகுதியில் இருக்கக்கூடிய எப்ரோன் என்று சொல்லப்பட்ட எப்ரோன் கோட்டை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த எப்ரோன் கோட்டை ஒரு பலமான கோட்டை. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், மோசே காலேபுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். இந்த எப்ரோன் மலையை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் காலேப் யோசுவா இடத்துல வந்து, ஆண்டவர் எனக்கு கொடுப்பேன் என்று மோசே மூலமாய் ஆணையிட்டது போல எனக்கு இந்த எப்ரோன் மலையை கொடுங்கள் என்று அந்த மலையை சுதந்திரித்தான். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்ரோன் கோட்டை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொன்றை நீங்க பார்க்கலாம், நினைவே என்று பார்க்கிறோம். இந்த நினைவு பட்டணத்தை கேள்விப்பட்டாலே நம்மளுக்கு என்ன யோசனை வருது? யோனா யோசனை வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த யோனா கிட்ட சொல்றார், அந்த நகரத்துக்கு போய் ரட்சிப்பின் செய்தியை கொடு. ஏன்னா என் கோபம் அந்த பட்டணத்துக்கு மேலே வந்துருச்சு. அது சிறந்த ஒரு பட்டணம். அல்லேலூயா. அந்த பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நாகூம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்துக்கு போனீங்கன்னா, நாகூம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்க பார்க்கலாம். நினைவே அசீரியாவுடைய தலைநகரமாய் இருந்தது. நினைவே வாஸ் த கேபிட்டல் ஆஃப் அசீரியா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர். ஆனாலும் அந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த பட்டணம் அது இடிந்து போகும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதெல்லாம் பலத்த ஒரு பட்டணங்கள். அல்லேலூயா. பலமான பட்டணங்கள், பலனான அடைக்கலமான பட்டணம் இருக்கு. இங்கே நமக்கு இப்போது என்ன பட்டணம் இருக்கு? பலமான பட்டணங்கள். என்ன பட்டணம்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? எரிகோ பட்டணம், எப்ரோன் பட்டணம், நினைவே பட்டணம். அல்லேலூயா. தீரு பட்டணம், இது ஒரு தீவில் இருந்தது. தீரு பட்டணம், டயர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். எசேக்கியேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா, அது எங்கே கட்டப்பட்ட ஒரு நகரம்? ஒரு தீவில். இட் வாஸ் அன் ஐலண்ட் சிட்டி அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம். அந்த தீரு பட்டணத்திற்கு அதிக வசதிகள் இருந்தது. அதனால அந்த பட்டணம் ஒரு அரணான ஒரு பட்டணம். அல்லேலூயா. ஒரு பலத்த பட்டணம். இன்னும் ஒரு பட்டணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எந்த பட்டணம் தெரியுமா? பாபிலோன் பட்டணம். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இந்த பட்டணத்தை நாம் வாசிப்போம். ஏன்னா இந்த பட்டணம் தலை தூக்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்குது, தூக்கவே முடியல. ஏன்னா ஆண்டவர் இந்த பட்டணத்தை சபித்தார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஏசியா 45ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசன வசனம் அவர் கொடுத்ததே நாம் பார்க்கிறோம். வாசிங்க கேட்போம். உனக்கு முன்பு நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'll go before you and make the crooked places straight. I'll break in pieces the gates of bronze and cut the bars of iron. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரியமானவர்களே இந்த பட்டணத்தை குறித்து அவர் பேசுகிறதே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அரணான ஒரு பட்டணம். அல்லேலூயா. அடைக்கல பட்டணம், அரணான பட்டணம், அதாவது பலமான பட்டணம். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு சில காரியம் உங்களுக்கு சொல்லட்டா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பலன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நான் உன் பலன். நம்ம எல்லாரும் சொல்ல, மலேசியா எங்களுக்கு ஒரு பலத்த ஒரு தேசங்க. பாலும் தேனும் ஒரு ஓடும் ஒரு தேசம். உண்மைதான். நம்ம தேசம் பாதுகாக்கப்பட்ட தேசம். எத்தனையோ பட்டணங்கள் பாருங்கள். நீங்கள் ஜப்பானை பார்க்கலாம்,
அல்லேலூயா. பல பகுதியில், உலகத்தின் பல பகுதியில் பூமி அதிர்ச்சி பயங்கர சேதத்தை கொண்டு வருகிறது. நார்த் கொரியாவை பாருங்க, அல்லேலூயா, ஒருவன் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மலேசியாவை பாருங்க, நமக்கு அடைக்கலம், நமக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளையே. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த பலன் உலக பலன், ஆனால் நானே உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரு பலன்? நான் உன்னுடைய பலன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பட்டணமாக இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு எரிகோ பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நினைவு பட்டணத்தையும் பாபிலோனையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் கண் முன்பு விழுந்தது. ஆண்டவர் கட்டளையிட்டார், அது விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை யாருடைய பலன் நீடித்தது தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற பலன். அல்லேலூயா. எல்லாம் பலன் இழந்து இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் பலனை இன்றைக்கு தேடுங்க. நான் சொல்கிறேன், அவரே உனக்கு அடைக்கலமாய், அவரே உனக்கு பலனாய். ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எரிகோ பட்டணத்தில் அன்றைக்கு இருந்திருந்தீங்கன்னா, நமக்கு பாதுகாப்பு, யாரும் நம்மை தொட முடியாது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் அந்த பட்டணத்துக்குள்ளார ஒளிந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பட்டணம் விழும். அல்லேலூயா. அந்த பட்டணம் விழுந்தது. எனக்கு பிடிச்ச ஒரு பைபிள் வசனம் சங்கீத புஸ்தகத்தில் 127 சங்கீதம் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அல்லேலூயா. அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டுனா அதுதான் உன்னுடைய பலன். அல்லேலூயா. யாருனானு கோட்டைகள், பலமான கோட்டைகள் இருக்கலாம். இது மாம்சத்திலே பலனாய் கட்டப்பட்ட கோட்டைகள், மனுஷன் கட்டின கோட்டைகள். பாபில் கோபுரத்தை மனுஷன் நினைச்சா, நான் ஆண்டவர் இனிமே இந்த பூமியை அழிக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை. அதனால் மனுஷன் என்ன நினைத்தா, நான் ஒரு கோபுரத்தை கட்டுவேன் என்று கட்டினான். அந்த கோபுரத்தை கட்டியும் ஆண்டவர் இப்படிங்க எல்லாத்தையும் மாற்றிட்டார். பாஷைகளை மாற்றி போட்டார். எல்லாம் அங்கெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாபில் கோபுரம் கூட விழும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். கர்த்தருடைய பலன் ஆவிக்குரிய பலன். உலக பலன் அது மாம்ச பலன், இடிந்து போகக்கூடிய பலன். இன்னைக்கு எந்த பலன் உனக்கு வேணும்? கர்த்தருடைய பலன் வேணும்னா அப்பா கிட்ட ஓடி வந்துரு. ஆண்டவர் உனக்கு பலனாக இருப்பார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். மூன்றாவது காரியத்தை 2 வார்த்தையில் நான் சொல்லி முடிக்கிறேன், கேளுங்கள். தேவன் நமக்கு துணையும் ஆனவர். அல்லேலூயா. நீ நம்பலாம் ஆண்டவரை. மனுஷன் கூடியே நிற்பான், கடைசி நேரத்தில் உன்னை கவிழ்த்திடுவான், உன்னை கை விட்டுடுவான். கடைசி நேரத்தில் கெட்ட குமாரனை பாருங்க, அவன் கையில் எல்லாம் இருக்கும்போது அவன் கூடியே மாதிரி சுற்றினான். அவன் எல்லாத்தையும் இழந்து போன பிற்பாடு அவன் இப்போ போய் வீடுகள் தோறும் பிச்சை வாங்குறது போல ஒரு நேரம் சாப்பாடு கேட்குறான். அதுக்கு கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்க ஒரு நாதியற்றவனாக அவன் பிச்சைக்காரனாய் பன்றிகளின் தகடுகளை தின்னும்போது தான் அவனுக்கு புத்தி வருது. எங்கள் அப்பா வீட்டில் எல்லாம் இருந்தோம், இங்கே நான் இப்படி இருக்கிறேனே. அப்புறம் தான் அப்பா வீட்டுக்கு ஓடுறான். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளையே, நீ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறியா? கர்த்தர் உனக்கு வேத வசனம் சொல்லுகிறபடியே அவர் உனக்கு துணையானவர். இந்த வருஷம் உன் தலையெழுத்து மாறும். எல்லாரும் வலது கையை எடுத்து தலை மேலே வைத்துக்கங்க. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். பில்லி சூனி ஆவியே, மந்திர ஆவியே, கர்த்தருடைய பிள்ளைகளை கெடுத்து நிற்கிற ஆவிகளின் கிரியைகளே, முன்னேறாதபடிக்கு பொறாமையின் கண்களை, வன் கண்களை எல்லாவற்றையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்க அவரே உனக்கு பலன், அவரே உனக்கு அடைக்கலம், அவரே உனக்கு துணை நிற்க உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கட்டுகளை உடைக்கிறேன். உன் வாழ்க்கையை வந்து உன்னை சின்ன பின்னம் ஆக்கும்படிக்கு, உன்னை அழித்து போடும்படிக்கு பிரயாசம் எடுத்த சாத்தானின் கிரியைகள் எல்லாம் உடைந்து போகிறது. எல்லாரும் சொல்லுங்கள் 3 முறை. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
சில பேர் உங்கள் கண்முனுக்கு வலது கை எப்படி உயர்த்தி வைத்துக்கங்க. உங்கள் பிள்ளைங்க முன்னேறுகிறதை இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க முன்னேறுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, என் பிள்ளை என்ன ஆவானோ தெரியலன்னு நினைத்துட்டு இருந்த சில பெற்றோர்களுக்கு திட்டமாக ஆண்டவர் சொல்கிறார், அவன் தலையெழுத்து அவள் தலையெழுத்து மாறும், அவள் உயருவாள், படருவாள், அல்லேலூயா, கனி கொடுப்பாள், கனி கொடுப்பான், உயருவான். ஆமீன் சொல்லி பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சுகந்தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே வசனத்தில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவரே உன்னை காக்கிற ஒரு பரம பிதாவாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் கைவிடவே மாட்டார். மனுஷன் கைவிட்டுட்டு போயிட்டே இருப்பான், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமேன் சொல்லுவோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவருடைய கரம் உன் மேலே உண்டு என்ற ஒரு பிரதான நம்பிக்கையிலே ஆண்டவரே நீ ஸ்தோத்திரியை மகிமைப்படுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் த லார்ட். என் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரே நாம் யாவரும் கீர்த்தனம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாக போகிறது. பிரைஸ் த லார்ட்.